ஹலோ எவ்ரிவன். இப்ப நம்ம பார்க்க போறது இந்தியன் ஜியாகிரபி, ஓகேங்களா? ஸோ இதில் இந்தியாவோட அமைவிட பத்தி பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ இப்போ பூமியில இந்தியா எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ இப்போ இந்த கோட்டுக்கு மேல உள்ளது வடக்கு அப்படின்னு சொல்லுவோம், கீழே உள்ளது தெற்குன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் உள்ளதுலாம் கிழக்குன்னு சொல்லுவோம், இந்த பக்கம் உள்ளது மேற்கு, ஓகேவா? ஸோ இந்தியா எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு, சரிங்களா? ஸோ அப்ப இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வடகிழக்கு அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ பூமியில இந்தியா எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா வடகிழக்கு அரைக்கோளத்துல இருக்கு, சரிங்களா? சோ ஏரியா வைஸ் பார்க்கும்போது இந்தியா வந்து எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 7வது பெரிய நாடு, சரிங்களா? சோ உங்களுக்கு தெரியும் இதுவே மிகப்பெரிய நாடு எது அப்படின்னா ரஷ்யா, சரிங்களா? சோ நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 7வது பெரிய நாடு, சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பூமியோட மொத்த பரப்பளவுல இந்தியாவோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 2.4%, ஓகேங்களா? சோ மக்கள் தொகை அடிப்படையில இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு. ஸோ நம்ம கடைசியா அபிஷியலா எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ அப்படின்னா 2010 தான், சரிங்களா? ஸோ அதன்படி பார்க்கும்போது சைனா ஃபர்ஸ்ட்லயும் இந்தியா செகண்ட்லயும் இருக்கு, சரிங்களா? ஸோ 2021 எடுத்துருக்கணும், பட் ஆனால் அது எடுக்கல, சரிங்களா? ஸோ கொரோனால அது எடுக்காம விட்டாங்க. ஸோ பட் ஆனால் இப்போதைக்கு எடுத்த கால்குலேஷன் படி இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் அபிஷியலா நம்ம எக்ஸாம்ல கேட்கும்போது அபிஷியலா என்ன ரெக்கார்ட் இருக்கோ அதுதான் நம்ம சொல்லணும், சரிங்களா? ஸோ இப்போ அபிஷியல் ரெக்கார்ட் படி 2011 கணக்கு படி இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு, சரிங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா சோ இந்தியாவுக்கு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சுத்தி 3 பக்கம் பாத்தீங்கன்னா கடல் இருக்கு, சரிங்களா? சோ இந்தியா வந்து 3 பக்கம் நீர், ஒரு பக்கம் நிலத்தால சூழப்பட்டிருக்கு, சரிங்களா? சோ இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரபிக்கடல், இங்க இந்திய பெருங்கடல், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடா, சரிங்களா? வங்காள விரிகுடா, சரிங்களா? நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா இங்க வங்காள விரிகுடா இருக்கிறதுனால அப்ப இந்த இடத்துல எல்லாம் கடற்கரை இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், சரிங்களா? சோ இந்த இடம் நமக்கு வங்காள விரிகுடா நல்லாவே தெரியும், சரிங்களா? சோ அதனால என்ன பண்ணுவோம், அப்ப இந்த மாநிலத்துல கடற்கரை இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கோம், சரிங்களா? பட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இது கீழேதான் கடல், சரிங்களா? சோ இந்த மாநிலங்கள்ல கடற்கரை கிடையாது, சரிங்களா? ஓகே. சோ அப்ப இந்தியாவுக்கு 3 பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டு இருக்கு, சரிங்களா? சோ இப்போ இந்தியாவோட அண்டை நாடு எதுனா அப்படின்னு பார்ப்போம், சரிங்களா? சோ அண்டை நாடுகள் தான் இந்தியாவோட நிலத்தோட நாடுகள், அதாவது லேண்ட் ஷேர் பண்ணிருக்கிற நாடுகள் தான் அண்டை நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சோ அப்ப இந்தியாவுக்கு எத்தனை அண்டை நாடுகள் இருக்கு அப்படின்னா 7 அண்டை நாடுகள் இருக்கு, ஓகேவா? சோ இதெல்லாம் அப்படின்னா இந்த பக்கம் பாகிஸ்தான், இங்க பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் சைனா, இந்த இடம் இல்ல இது வந்து நேபாள், இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா பூட்டான், இந்த இடம் பாத்தீங்கன்னா இது வந்து பங்களாதேஷ், இந்த கூட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மியான்மர், இந்தியாவோட அண்டை நாடுகள் பாத்தீங்கன்னா இந்த 7 தான், சரிங்களா? சோ நிறைய பேருக்கு டவுட் இங்க இலங்கை வந்து இந்தியாவுக்கு பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு இலங்கையை பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அண்டை நாடு வச்சுருக்காங்க, சரிங்களா? இலங்கையை பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு, ஓகேவா? இது வந்து இந்தியாவுக்கு அண்டை நாடு கிடையாது. ஏன் அப்படின்னா நிலத்தால லேண்ட் வந்து ஷேர் பண்ணி இருந்தாதான் அது அண்டை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்தியாவுக்கு இலங்கைக்கு அடுத்த இருக்கு தண்ணி இருக்கு, தண்ணி வந்து நம்ம ரெண்டையும் பிரிச்சிருக்கு, அதனால இலங்கையை வந்து இந்தியாவோட அண்டை நாடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து இப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் இருக்கு, சரிங்களா? 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம், ஓகேங்களா? இப்போ இந்தியாவில காஷ்மீர் இந்த இடம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து லே அப்படிங்கிற யூனியன் பிரதேசமா இருக்கு, சரிங்களா? சோ பாத்தீங்கன்னா இங்க வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் எவ்வளவு நீளம் அப்படின்னா நீளம் பாத்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர், அதாவது லேல இருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து 3214 கிலோமீட்டர், ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் சொல்றது அப்படின்னா போட்டு 1 2 3 4 வந்து கீழே இருக்கீங்க, சரிங்களா? இப்படி எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே உங்களுக்கு மறக்காம இருக்கும், சரிங்களா? மேல படிக்கும் போது 3214 கிலோமீட்டர், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த குஜராத், இந்த சைடு பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ், ஓகேங்களா?
அப்ப குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2933 கிலோமீட்டர். சரிங்களா? சரி. இந்தியா வந்து எந்த நாட்டுக்கு அதிகமான நிலஎல்லையை பகிர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இங்க இருக்க பங்களாதேஷ். சரிங்களா? சோ பங்களாதேஷ் கூட தான் இந்தியா வந்து அதிக நில எல்லையை பகிர்ந்துள்ளது. சரிங்களா? சோ குறைவான நில எல்லையை பகிர்ந்துள்ள நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா இங்க இருக்கிற ஆப்கானிஸ்தான். சரிங்களா? அதிகமான நில எல்லையை பகிர்ந்துட்டு இருந்த பங்களாதேஷ், கம்மியானது அப்படின்னா ஆப்கானிஸ்தான். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து மேல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிலம் இருக்கு. இந்தியாவுக்கு மேல நிலம் இருக்கு. சோ இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீர் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப என்ன கேட்கறாங்க அப்படின்னா நில எல்லை, நீர் எல்லை, அதாவது இந்த பார்டரை வந்து மேல உள்ள பார்டரை நில எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் ஓகேங்களா? சோ இது எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னா 15,200 கிலோமீட்டர். ஓகேங்களா? சோ நீர் எல்லை அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து சோ இது வரைக்கும் இந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 6,100 கிலோமீட்டர். ஓகேங்களா? சில வேற என்ன கேட்காங்க அப்படின்னா இந்தியாவின் நீர் எல்லை தீவுகளுடன் சேர்த்து அப்படின்னு கேட்பாங்க. சோ தீவு அப்படின்னா இந்தியாவுல 2 மிகப்பெரிய தீவு கூட்டம் இருக்கு. சரிங்களா? என்னெல்லாம் அப்படின்னா இங்க இருக்கிற அந்தமான் நிக்கோபார், அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற லட்சத்தீவு. ஓகேங்களா? நிறைய தீவுகள் சேர்ந்ததுதான் தீவு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவு. ஓகேங்களா? அப்போ இந்தியாவின் நீர் எல்லை தீவுகளுடன் சேர்த்து அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இந்த கிலோமீட்டர் பிளஸ் இந்த தீவுகளை சுற்றி இருந்த பார்டர் அது ரெண்டும் சேர்த்தாரு அப்படின்னா 7,516.6 கிலோமீட்டர். சரிங்களா? இந்தியாவை இரண்டாக பிரிக்கும் அச்சக்கோடு எது அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து பழைய ப்ரீவியஸ் கொஸ்டின் எது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் கேட்ட ஒரு கொஸ்டின். இந்தியாவை இரண்டாக பிரிக்கும் அச்சக்கோடு. அச்சக்கோடு இந்த கோடுலாம் இருக்காங்க சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா அச்சக்கோடு தீர்க்க கோடு அப்படிங்கிற கிடையாது. சரிங்களா? இது எல்லாமே கற்பனை கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடைமட்டமா இருக்கிறது அச்சக்கோடு சொல்லுவாங்க. கிடைமட்டமா இருந்தது அச்சுக்கோடு. ஓகேங்களா? சோ இப்ப இந்த அச்சுக்கோடு வந்து இந்த அச்சுக்கோடு தீர்க்கக்கோடு இதெல்லாம் முதல்ல வரைஞ்சது யாரு அப்படின்னா தாலமி அப்படிங்கிறது. ஓகேங்களா? கேட்பாங்க கற்பனை கோடுகளை முதலில் வரைந்தவர் யாரு அப்படின்னா தாலமி. ஓகேங்களா? சரி. சோ இப்போ பாத்தீங்கன்னா இது அச்சுக்கோடு தீர்க்கக்கோடு தான் எப்படி இருக்கு. தீர்க்கக்கோடு. சரிங்களா? இந்த கோடு எல்லாம் பாத்தீங்கன்னா பூமியில உண்மையிலே கிடையாது. இதெல்லாம் நம்மளா வருது. சரிங்களா? இந்த கோடு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுல சென்டர்ல உள்ளது பாத்தீங்கன்னா 0 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா 23 டிகிரி, 66 டிகிரி, மேல உள்ளது 90 டிகிரி. அதே மாதிரி கீழே இது பாத்தீங்கன்னா 23 டிகிரி, இது 66 டிகிரி, இது 90 டிகிரி. அச்சக்கோடு மொத்தம் பாத்தீங்கன்னா 0 இருக்கு 1 2 3 சொல்லிட்டு மேல 90 வரைக்கும் போகும். அதே மாதிரி கீழே பாத்தீங்க அப்படின்னா 1 2 சொல்லிட்டு 90 வரைக்கும் போகும். இல்லையா? மொத்த அச்சக்கோடுகள் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா மேல ஒரு 90, கீழே ஒரு 90, நடுவில் 0 டிகிரி சேர்த்து பார்த்தீங்கன்னா 181 கோடு அப்படின்னு சொல்லணும். இல்லைங்களா? மொத்த அச்சக்கோடுகளின் எண்ணிக்கை 181. சரிங்களா? இதுல 0 டிகிரி என்னென்ன பேர்ல கொடுக்குறாங்க அப்படின்னா 0 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா பூமத்திய ரேகை நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஈக்குவேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 0 டிகிரி அப்படின்னா பூமத்திய ரேகை. சரிங்களா? இந்த சென்டர் கோட்டுக்கு மேல உள்ளதெல்லாம் வடக்குன்னு சொல்லுவாங்க. சென்டர் கோட்டுக்கு கீழே உள்ளதெல்லாம் பாத்தீங்கன்னா தெற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்குல இருக்கிற இந்த 23 டிகிரிக்கு என்ன அப்படின்னா கடகரேகை. டிராபிக் ஆஃப் கேன்சர். தெற்குல இருக்கிற 23 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா மகர ரேகை. டிராபிக் ஆஃப் கேப்டன்ஜான். வடக்குல இருக்கிற 66 வந்து ஆர்டிக் வட்டம், கீழே இருக்கிற 66 வந்து அண்டார்டிக் வட்டம். இல்லையா? மேல இருக்கிற 90 வந்து வடதுருவம், கீழே இருக்கிற 90 வந்து தென் துருவம். இல்லையா? இதெல்லாம் தான் முக்கியமான அச்சக்கோடுகள். மொத்தம் 181 அச்சக்கோடுகள் இருக்கும். அதுல இந்த நம்பர் எல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமான அச்சக்கோடுகள். இல்லைங்களா? இதுல இந்தியா பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த இடத்துல இருக்கு. இல்லைங்களா? இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்தியாவை இரண்டாவது பிரிக்கும் அச்சக்கோடு எது அப்படின்னா இந்த 23 டிகிரி கடகரேகை. சரிங்களா? தீர்க்க கோடு பாத்தீங்கன்னா செங்குத்தா இருக்கிறது தீர்க்க கோடு. சரிங்களா?
ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்து 0 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்கம் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 180 வரைக்கும் போகும். இல்லையா? இந்த பக்கமும் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 180 வரைக்கும் போகும். ஓகேவா? அப்ப மொத்த தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அந்த பக்கம் ஒரு 180, இந்த பக்கம் ஒரு 180, மொத்தம் 360 தீர்க்க கோடு. சரிங்களா? ஸோ இதுல வந்து நடுவுக்கு 0 டிகிரி சேர்க்க மாட்டாங்க. ஏன் சேர்க்கல அப்படின்னா, இப்போ பூமியோட வடிவம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோலம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா? கோலம் அப்படிங்கிறது கோலம் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா என்ன வடிவம் கேட்கும்போது கோலம் அப்படிங்கிறது கரெக்டானது கிடையாது. இல்லையா? ஸோ புவியோட வடிவம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஜியாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியாய்ட் இல்ல? ஸோ தமிழ் புவி வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? ஸோ யாராவது புவியோட வடிவம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஜியாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தமிழ்ல புவி வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கு. சரிங்களா? சரி. ஸோ கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு கோலம் மாதிரி தான் இருக்கு. ஸ்பியர் மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? ஒரு ஸ்பியரோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா 360 டிகிரி தான். சரிங்களா? ஸோ அதனால இதுக்கு பாத்தீங்கன்னா மொத்த தீர்க்க கோடுகளும் 360 தான். சரிங்களா? ஸோ இப்ப இந்தியாவை இரண்டாக பிரிக்கும் மற்ற கோடு எது அப்படின்னா இந்த கடகரேகை. இல்லையா? கடகரேகை கடந்து செல்லும் இந்திய மாநிலங்கள் எத்தனை கேட்பாங்க. சரிங்களா? சோ கடகரேகை பாத்தீங்கன்னா எத்தனை மாநிலங்கள் 8 மாநிலங்கள் வழியா கடந்து செல்லும். இல்லையா? என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால். சோ இந்த பக்கம் ஒரு 6 இருக்கும். அதுக்கப்புறம் இங்க பங்களாதேஷ் போயிடும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்க திரிபுரா, மிசோரம் அப்படின்னு 8 மாநிலங்கள் வழியா கடந்து செல்லும். சரிங்களா? அச்சப்பரவல் தீர்க்க பரவல் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? சோ அச்சப்பரவல் தீர்க்க பரவல் அப்படின்னா அதாவது அச்சக்கோடு கிடைமட்டம் தான் இருக்குது அச்சக்கோடு. சரிங்களா? ஸோ கோடு வந்து இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் அச்ச பரவல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து இது வரைக்கும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ். சரிங்களா? 8 டிகிரி 4 மினிட்ஸ். மேல 37 டிகிரி 6 மினிட்ஸ். சரிங்களா? அப்போ 8 டிகிரி 4 மினிட்ஸ்ல இருந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் வரைக்கும் சொல்லுது. இல்லையா? ஸோ டைரக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த கோட்டுக்கு மேலதான் இருக்கு. இந்த கோட்டுக்கு மேல உள்ளது எல்லாமே வடக்கு தான். ஓகேவா? ஸோ அதனால 8 டிகிரி 4 மினிட்ஸ் வடக்கு முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வடக்கு வரை தான் சொல்லுது. சரிங்களா? இதையும் வடக்குன்னு தான் சொல்லுது. சரிங்களா? அது தீர்க்க பரவல் என்ன அப்படின்னா 68 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்கு முதல் 97 25 மினிட்ஸ் கிழக்கு வரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 68 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்கு முதல் 97 டிகிரி 28 மினிட்ஸ் கிழக்கு வரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அச்சப்பரவல்னா இதுல இருந்து இது வரைக்கும், தீர்க்க பரவல் அப்படின்னா இதுல இருந்து இது வரைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஸோ 24 மணி நேரத்தில் சூரியன் கடக்கும் தீர்க்க கோடுகளில் எத்தனை தீர்க்க கோடு கடக்குது அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்களா? ஸோ 24 மணி நேரத்துல சூரியன் கடக்கும் தீர்க்க கோடு எப்படின்னா 360. இல்லைங்களா? ஸோ நம்ம கோணம் பாத்தீங்கன்னா 360 தானே. ஸோ இப்போ காலையில கிழக்குல சூரியன் 6 உதிக்குது அப்படின்னா அப்படியே போயிட்டு திரும்ப மறுநாள் காலையில 6 மணி சூரியன் உதிக்குன்னு சொல்லுவாங்களா? ஸோ 24 மணி நேரத்துல ஒரு ரவுண்ட் வருது. இல்லைங்களா? அதனால 24 மணி நேரத்துல 360 கோடு. இல்லைங்களா? அப்போ 1 மணி நேரத்துல எத்தனை கோட்டை கடக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 360 டிவைட் பை 24 போட்டீங்கன்னா 15 வரும். சரிங்களா? அப்போ 1 மணி நேரத்துல 15 மீட்டர் கோட்டை கடக்குது. சரிங்களா? அப்போ ஒரு கோட்டை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 நிமிஷம். இல்லைங்களா? அதாவது 1 ஹவர்னா 60 நிமிஷம். இல்லைங்களா? 60 டிவைட் பை 15 போட்டீங்கன்னா 4 நிமிஷம் வரும். இல்லைங்களா? 24 மணி நேரத்துல 360 தீர்க்க கோட்டை கடக்கும். 1 மணி நேரத்துல 15 தீர்க்க கோட்டை கிடக்கும். ஒரு கோட்டை கலக்கிறதுக்கு 4 நிமிஷம் ஆகணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவின் திட்ட நேரம் எந்த பகுதியா வழியா செல்லுது அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்களா? இந்தியாவோட திட்ட நேரம் எந்த பகுதி வழியா செல்லுதுன்னு கேட்டாங்கன்னா இங்க உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல அலகாபாத் பக்கத்துல மிர்சாப்பூர் அப்படின்னு ஒரு இடம். இல்லையா? மிர்சாப்பூர். இந்தியாவின் திட்ட நேரம் மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது. இதோட டிகிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு இது பாத்தீங்கன்னா 68 டிகிரி
7 மினிட்ஸ் பார்த்தோமா? இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா 97 டிகிரி 25 மினிட்ஸ் பார்த்தோமா? இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 டிகிரி வரும். ஏன்னா 30 கோடு இருக்கு. ஓகேவா? சூரியன் வந்து 1 மணி நேரத்துல 15 கோட்டை கடக்கும் பார்த்தோம். அது 30 கோட்டை கடக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம். அந்த அருணாச்சல் பிரதேசத்துல சூரியன் உதிக்கிறதுக்கும் குஜராத்தில் சூரியன் உதிக்கிறதுக்கும் டைம் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் அப்படின்னு காட்டும். சரிங்களா? சோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு திட்ட நேரம் சொல்லிட்டு நடுவுல ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதுதான் இந்த மிர்சாப்பூர். இதோட டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா 82 டிகிரி. 82 டிகிரி அதுல 82 டிகிரி 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ 60 மினிட்ஸ் சேர்ந்தாதான் 1 டிகிரி. சரிங்களா? சோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.